அந்த விமான நிலையத்தின் உள்ளே இருக்கின்ற காட்சிகள், விமானம் புறப்படுவதற்கு முன்னாக எடுக்கப்பட்ட அந்த நிச்சயமாக இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனம் ஏதோ விமானத்தை பார்ப்பது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த விமானத்தில் பயணித்தவர் புறப்படுவதற்கு முன் அந்த விமானத்தின் உள்ளே உள்ள காட்சிகளை எடுத்து தனது உறவினருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த உறவினர் தான் விமானத்தில் புறப்படுகிறேன், லண்டன் போகிறேன் என்ற வகையிலே மகிழ்ச்சியின் உச்சத்திலே அந்த காட்சிகளை அனுப்பியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது அவர் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த உறவினர் அந்த காட்சிகளை தான் கடைசி உயிர் போவதற்கு முன் எடுக்கப்பட்ட காட்சிகள் என்பார்களே, அது போன்ற ஒரு காட்சி தான் இது. உண்மையிலேயே மனம் சொல்வதற்கு கணக்கிறது என்பார்களே, அப்படி ஒரு காட்சி தான் இது இருக்கிறது. அந்த ஏர் இண்டியா ட்ரீம் லைனர், போயிங் ட்ரீம் லைனர் 787 அந்த விமானத்தினுடைய உட்புறத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள், புறப்படுவதற்கு முன் கடைசியாக எடுக்கப்பட்ட விமானத்தின் காட்சிகள் இது. இந்த பயணி ஒருவரை எடுத்து தன்னுடைய உறவினருக்கு பகிர்ந்திருக்கிறார். தற்போது அந்த உறவினர் இதை சமூக வலைதளத்திலே பகிர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது உலகிற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதல் காட்சிகளாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விமானம் புறப்படுவதற்கு முன் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. உண்மையிலே மனம் பதப்பதைக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த பயங்கர விபத்தின் கடைசி திக் காட்சிகள் என்பார்களே, அது போன்ற காட்சிகள் தான் இவை. இது ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்திலே அந்த விமானத்திலே அந்த என்ன படம் பார்க்கலாம், என்ன வீடியோ கேம் விளையாடுவதற்கான காட்சிகளை தயாராக இருக்கிற அந்த இளம் பயணியா அல்லது சற்று வாலிப பயணியா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த வெளியே உள்ள இறக்கைகள், இந்த இறக்கைகள் தான் தற்போது இந்த கடைசி பகுதி தான் அந்த மருத்துவ கட்டிடத்திலே இருந்த மருத்துவ டாக்டர்களுடைய விடுதியிலே சொருகி கொண்டிருந்த காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். இந்த விமானத்தின் உள்ளே நடந்தது என்ன, அந்த கடைசி நேரத்தில் நடந்தது என்ன என்பது ஏர் இண்டியா விமானம் தற்போது டாடா நிறுவனம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஏர் இண்டியா விமானத்தின் சந்திரசேகரன், அதாவது தலைமை செயல் நிர்வாகி, அவர் தற்பொழுது தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருமே இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். பிரிட்டன் பிரதமரும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். உலகம் முழுவதும் தற்போது இரங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த தருணத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். என்றால் லண்டன் என்பது பலருடைய கனவு. அந்த கனவை நோக்கி நாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கோம் என்ற பாதையில் அவர்கள் எத்தனிக்கும் பொழுது, பயணிக்க தொடங்கிய பொழுது அந்த விமானம் மேலே எழும்பி மேலே போக வேண்டியது திடீரென கீழே விழுந்து வெடித்து சிதறி அந்த நெருப்பு புகை மேலே வந்த காட்சிகள் பார்ப்போர்தம் கண்களை எல்லாம் அதிர்ச்சி அடைய செய்தன. கண்கள் எல்லாம் விரிந்து அப்படி நின்று விட்டன என்று கூறுவார்களே, அப்படி நின்று விட்டன. அந்த நீங்கள் பார்க்கலாம், அந்த நெருப்பு மண்டலமாக அந்த புகை வருகின்ற காட்சிகள். அதன் பின் அந்த புகை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வாகனத்திலே கார் ஓட்டி கொண்டு வரும்போது எடுக்கப்பட்ட காட்சிகள் அவை. அந்த புகை இது வெடித்து சிதறுகிறது. அந்த தொடர்ந்து அந்த புகை வருகின்ற காட்சி 3 கிலோமீட்டர் காரிலே வரும்போது எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது தொடர்ந்து வானை நோக்கி அந்த புகை எழும்புகிறது. அந்த அளவுக்கு அவை மேலே வந்தது. எனவே இந்த கடைசி நேர திக் காட்சிகள் என்று பார்க்கும்பொழுது மேடே என்பதுதான் விமானத்திலிருந்து கடைசியாக பதிவு செய்யப்பட்ட ஒலி. அதன் பின் எதுவும் கேட்கவில்லை. அதன் பின் வெடிச்சத்தம் வெளி உலகிற்கு தான் கேட்டது. எனவே கடைசியில் நடந்த அந்த உரையாடல்கள் என்ன, அதாவது 2 விமானிகளும் ஏதோ பேசியிருப்பாங்க. நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கிறது. பறவை மோதிருக்கலாம், அல்லது என்ஜின் வெடித்திருக்கலாம், இல்லது சதியா, உள்ள தீவிரவாத செயலா இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனாலும் எதுவும் நாம் சொல்ல முடியாது. அந்த கருப்பு பெட்டி கிடைத்த பிறகு அதில் இருக்கின்ற உரையாடல்களை பார்க்கும்போதுதான் உறுதியாக இதுதான் நடந்தது என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியும். நிச்சயமாக இன்று மாலைக்குள் அந்த கருப்பு பெட்டி மீட்கப்பட்ட பிறகு அது குறித்து முழு விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் பின் உண்மையான நடந்தது என்ன, கடைசி திக் நொடிகள் நடந்தது என்ன, அந்த விமானத்திலே எப்படி வெடித்தது, என்ன காரணம் என்ன, முழுமையான உண்மைகள் அதிகாரப்பூர்வமாக ஏர் இண்டியா விமானம் மட்டுமல்ல, டைரக்டர் கண்ட்ரோல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவர்கள், டிஜிசிஏ என்று அழைக்கப்பவர்கள், அல்லது மத்திய அரசின் சார்பிலோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதுவரை பல தியரிகள் சுற்றி கொண்டே இருக்கும். சமூக வலைதளங்களுக்கு தற்போது கட்டுப்பாடு இல்லை. எனவே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இது மிக மிக மிக